இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். நாம் சென்றிடுவோம், நிச்சயம் சென்றிடுவோம். நாம் சென்றிடுவோம், நிச்சயம் சென்றிடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். பரிசுத்த இதயத்தில் தொழுதிடுவோம், இயேசுவை தரிசித்து மகிழ்ந்திடுவோம். பரிசுத்த இதயத்தில் தொழுதிடுவோம், இயேசுவை தரிசித்து மகிழ்ந்திடுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திடுவே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திடுவே. வெட்கப்பட்டு போக மாட்டோம், வெற்றி மேல் வெற்றி பெறுவோம். வெட்கப்பட்டு போக மாட்டோம், வெற்றி மேல் வெற்றி பெறுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. உன்னத பலத்தால் நிரம்பிடுவோம், உயிருள்ள சாட்சியாய் திகழ்ந்திடுவோம். உன்னத பலத்தால் நிரம்பிடுவோம், உயிருள்ள சாட்சியாய் திகழ்ந்திடுவோம். இயேசு எனக்குள்ளே இருப்பதினால் அற்புதம் அதிசயம் நடந்திடுமே. இயேசு எனக்குள்ளே இருப்பதினால் அற்புதம் அதிசயம் நடந்திடுமே. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். நாம் சென்றிடுவோம், நிச்சயம் சென்றிடுவோம். நாம் சென்றிடுவோம், நிச்சயம் சென்றிடுவோம். சுமதி என்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபைனல் கார்டு பிரச்சனை பல வருஷமாக. குனி நிமிர முடியாது, சரியாக தூங்க முடியாது. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் சிலருக்கு சக்ஸஸ் ஆகும், சிலருக்கு சக்ஸஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப மிக வருத்தத்தோடு இருந்தேன்.
நான் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஆச்சரியமாக 3 நாளில் அந்த வழி எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. இப்போ நான் நல்லா இருக்கேன், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கை அனுப்புகிறேன்னு காணிக்கை அனுப்புனாங்களாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தினால உயிருள்ள வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலேருந்து உங்களுக்கு கூறுகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி பார்க்க மறவாதிருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். இது நீங்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஊழியம். சமாரியா ஸ்திரீ, அங்கே யோவான் 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும். சமாரியாவுக்கு ஆண்டவர் வர்றாரு. அவர் ஒரு கிணற்றடியில் குடத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறா. தண்ணி இறைக்க வந்திருக்கிறா. ஏசு அங்கே வராரு பாருங்க. அவளை ரட்சிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். அவளுக்கு 5 புருஷர்கள். இப்போ ஒரு புருஷனோட வாழ்கிற, அது உனக்கு புருஷன் இல்லைன்னு ஆண்டவர் கரெக்டாக தீர்க்கதரிசனமாக சொன்னதுனால குடத்தை அப்படியே அந்த தண்ணி குடத்தை அந்த கிணத்துக்கு அடியிலே வச்சுட்டு என்ன பண்ணிட்டா, ஊருக்குள்ளே போய் வந்து பாருங்க அவர் மேசியாவோ, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொன்னாருன்னு சாட்சி சொல்லி அநேகரை கர்த்தர்களை கொண்டு வந்துட்டா. எல்லாரும் அவள் சொல்கிறத கேட்டு தங்களுடைய வாழ்க்கையும் அறிவதற்கு ஓடோடி வராங்க. நீங்கள் இந்த புரோகிராம் மூலம் ஆசீர்வாதங்களை நன்மைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது, இந்த புரோகிராம் பற்றி நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக தருவார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக, இந்த புரோகிராமுக்கு விரோதமாக வானமரத்தில் பொல்லாத ஆவிகளோ, பிரபஞ்சத்தில் லோகாதிபதிய சேனைகளோ, பொல்லா சாத்தான தீசக்தி வல்லமையில் அந்தர சக்தியில் ஆதிக்கங்களோ எழும்பாதவாறு இவை எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கட்டி தழுகிறோம். தேவ பிரசன்னத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு இரத்தத்தின் வல்லமையை, ஜீவனுள்ள வார்த்தைகளை இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ பேசுவீராக. நீ பேசுகிறவர் மாத்திரமல்ல, உம்முடைய ராஜ்யம் செயலில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது செயலில் இருக்கிறது, வல்லமையில் இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உமது வல்லமையை நீ அனுப்புவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நம்ம எல்லா காரியங்களையும் உண்மையாக இருந்தால் பரிபூர்ண நன்மைகளால் ஆண்டவர் நிரப்புவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம எந்த விஷயத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறோம்? எல்லா காரியத்திலையும் நம்ம உண்மையாக இருப்பது அவசியம். இது அநீதி நிறைந்த உலகம், பாவ நிறைந்த உலகம், அக்கிரம நிறைந்த உலகம். இதில் நம்ம உண்மையாக வாழ்ந்து காமிக்கணும். எப்படி கடல் தண்ணீர் உப்பாக இருக்கும், அது யாரும் பருக முடியாது. ஆனால் கடலில் வாழுகிற மீனில் உப்பு இருக்கா? இல்லை. அதுபோல தான் பாவ நிறைந்த இந்த உலகத்தில் நீங்களும் நானும் உண்மையாக, பரிசுத்தமாக, நீதி உள்ளவர்களாய், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாய் காணப்படணும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் பின்பற்றாதவர்களுக்கும், ஜெபிப்பவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். இங்கே நம்ம பார்க்குறோம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 1:9 எழுதப்பட்டிருக்குது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து நம்மை விலக்கிரயமாய் வாங்கியிருக்கிற ஆண்டவராய் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 3:5 எழுதப்பட்டிருக்கிறது, மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தானா. நம்ம வீட்டில் உண்மையாக இருக்கிறோமா? சபையில் உண்மையாக இருக்கிறோமா? நம்ம சந்திக்கிற மனுஷர்கிட்ட உண்மையாக இருக்கிறோமா? நம்ம உண்மையே இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளை நம்பி ஆண்டவர் பொறுப்புகளை கொடுக்கவே மாட்டார். நம்ம மாய்மாலம் பண்ணக்கூடாது, மிகைப்படுத்தி பேசக்கூடாது. நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறவங்களுக்கு மேலேயே நம்ம அன்பு செய்தால் அதனால் என்ன பலனு?
பாவிகளும் அப்படி தானே செய்கிறாங்க. தங்களை நேசிக்கிறவர்களே நேசிக்கிறாங்க, திரும்ப கொடுக்கும்படி கடன் கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் உண்மையாக இருப்பது தான் தேவ சித்தமாக இருக்கிறது. சில பேர் நிறைய பெற்ற உண்மை இல்லை. ஒரு விசுவாசி என்கிட்ட அது ஊழியம் செய்யுது, அந்த அம்மா ஊழியம் செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா ரொம்ப வேண்டியவங்க, நம்ம சபைக்கு தாம்மா வராங்க. அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன், சரியா? ஆனால் ஒரு கஷ்டத்தில் என்கிட்ட கொஞ்சம் இப்போ உதவி செய்ய, நான் கண்டிப்பாக உனக்கு இந்த நான் குறிப்பிட்ட நாள் சொன்னாங்களாம், அதுக்குள்ளே தந்துடுவேன்னு ஒரு 30,000 30,000 வாங்கினாங்களாம். எத்தனையோ வருஷம் ஆச்சான், இன்னும் கொடுக்கலையாம். உண்மை இல்லையே? கடன் வாங்கினா அதை கொடுக்கணும். ஏன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. துன்மார்க்கர் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறாங்களாம். விசுவாசியோ ஊழியர்களோ உண்மையாக இருந்தால் திரும்ப தந்துடுவோம். அன்பு கடனை தவிர மற்ற விதத்தில் நீங்கள் கடன்படாதிருங்கன்னு இருக்கு பைபிளில். அன்புக்குத்தான் நம்ம அடிமையாக இருக்கணுமே ஒழிய பணத்துக்கு அடிமையாக இருக்கவே கூடாது. முதலாவதாக நாம் செய்கிற வேலையில் உண்மையாக இருப்பது அவசியம். அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். அங்கே லூக்கான சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இருந்து 29வது வசனம் வரை நம்ம வாசிக்க முடியும். அதே போல் மத்தேயு 25 அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஒரு பெரிய எஜமான் தூர தேசத்துக்கு போகிறார். தன்னுடைய பணியாட்களை அழைத்து அவங்கவுங்க திறமைக்கு தக்கதாக ஒரு 3 தரப்பினர்கிட்ட தன்னுடைய எல்லா காரியத்தையும் வேலை காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு போகிறார். திறமைக்கு தக்கதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிலருக்கு 9 வரங்களையும் தருவார், சிலருக்கு 9 கனிகளையும் கொடுக்க நம்ம உதவி செய்ய ஆண்டவரின் ஜெபம்னா தருவார். நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் என்ன 5 ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, நல்லா அதுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். ஒரு ஊழியம் கொடுத்தா அதில் உண்மையாக இருந்தால் தான் மற்ற ஊழியங்களை தருவார். அங்கே நம்ம பார்க்குற 5 தாலந்து திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து ஒருத்தனுக்கு கொடுக்குறான். அந்த 5 தாலந்தை வாங்கினவன் மேற்கொண்டு அந்த எஜமான் வரங்குள்ளையும் இன்னொரு 5 தாலந்தை சம்பாதிக்கிறாரு. இன்னும் ஒருத்தட்ட இவருக்கு 2 தாலந்து கொடுத்தா தான் கரெக்டாக வரும். இவருடைய உழைப்பு திறமையை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நம்ம தேவன் நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம பயன்படுத்துவோமா, இல்லை அந்த 1 தாலந்து வாங்கினவனை போல புதைச்சி வச்சுருவோமா அப்படின்னு அவருக்கு தெரியும். புதைக்கக்கூடாது. வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை புதைச்சிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த பரிசுத்தாவியை புதைச்சிடக்கூடாது. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசக்கூடாது. மன்னிப்பே கிடையாது. உண்மையில் பரிசுத்தாவி பெற்றவங்கள தயவு செஞ்சு பேசாதீங்க. அவங்க விழுந்தாலும் எழுந்தாலும் அவங்க ஆண்டவருக்குரியவங்க. நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது. அவங்க தேவனுக்கு முன்பாக நின்னே ஆகணும். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேருந்து தொடங்குற காலமாக இருக்கிறது. ஆகவே பிறனுடைய வேலைக்காரனை பற்றி அவன் எஜமான்ட்ட நீ என்ன செய்யாத, குறை சொல்லாதனே இருக்கும் பைபிளில். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த கூலியை கர்த்தரே தருவார். அநேகர் இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல் யாரோ சொன்னாங்கன்ட்டு ஊழியத்துக்கு வந்துட்டு அட்டு ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம். எந்த ஊழியத்தையும் எந்த ஊழியக்காரையும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. என்கரேஜ் பண்ணணுமே ஒழிய டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்க ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தையை மீறி அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க, வசனத்துக்கு மாறாக அப்படின்னா அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நம்ம தனியாக அவங்கள கூப்பிட்டு பேசி அதை சரி பண்ண பார்க்கலாம். பப்ளிக்கில் பேசவே கூடாது. இப்போ ஊழியத்தில் உண்மையில் எந்த அர்த்தம்? நாம் எந்த அளவு அளக்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நான் இருக்கேன், ஏதோ ஒரு ஊழியக்காரை பற்றி யாற்றையாவது சொன்னேன்னா என்னை பற்றி நிறைய பேர் மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க அப்புறம். ஏன்னா எந்த அளவு அளக்கிறோமோ அந்த அளவு அளக்கப்படும். ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும். அந்த தாளந்துகளை வாங்கினவர்கள், 1 தாளந்து வாங்கினவனை குறித்து அங்கே நிலைமையை பார்க்குறோம். அவன் புதைச்சி வச்சுட்டான். நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் ஆண்டவரே, நீ தெளிக்காத இடத்துல
சேர்க்கிறவர் என்பதை நான் அறிஞ்சு புதைச்சேங்கிறாரு. பாருங்க, பொல்லாத ஊழியக்காரனேன்ட்டார் ஆண்டவர். அவன்கிட்ட இருந்து அந்த 1 தாளந்தை வாங்கி 5 தாளந்தை 10 தாளம் சம்பாதித்தீங்களா அவனுக்கு கொடுத்துட்டார். அப்போ இன்னும் சீசர்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கு தான் அவ்வளவு தாளந்து இருக்குதே, அவங்களுக்கு தான் அவ்வளோ பணம் இருக்குதே, அவங்களுக்கு தான் அவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்குதே, ஏன் இதை பிடிங்க அங்கே கொடுக்குறீங்க? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளது எடுத்துக்கொள்ளப்படுன்றார். உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே நீங்கள் இந்த அழிஞ்சு போகிற இந்த பூமியில், இந்த உலகத்தில் நம்ம உண்மையாக இருப்பது அவசியம். கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் வருவரை காத்துக்கொள்ளணும். அவர் தந்த அபிஷேகத்தை அவர் வருவரையும் காத்துக்கொள்ளணும். உண்மையாக இருக்கணும். அபிஷேகத்தை விற்கக்கூடாது, வரங்களை விற்கக்கூடாது. அநேகர் விற்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இந்த செய்வனை எடுத்துட்டா ஊழியத்தில் கொடுத்த வரங்களை விற்கக்கூடாது, வரங்களை பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதுக்குத்தான் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. தீர்க்க தரிசன வரத்தை விற்கிறாங்க அநேகர். செய்வன் பிசாசு துரத்துகிற வரத அந்த ஒரு தாளந்தை விற்கிறாங்க. ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்காரு, பிசாசுகளை துரத்த உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாரு. சத்துருக்களை மேற்கொள்ள உனக்கு பலன் தந்திருக்கிறேன். அதெல்லாம் விற்கக்கூடாது. நேகர் என்கிட்ட சொல்லுவாங்க, இவ்வளவு 1000 கேட்டாங்க, எங்கள் வீட்டில் செய்வனை இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு அந்த ஊழியக்காரங்க இவ்வளவு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் ஒருத்தர் கேட்டாங்க, சொன்னாங்க, ஒரு செய்வனை எடுக்க 1 லட்சம், உங்கள் வீட்டில் 2 இருக்குது, உங்கள் பிஸ்னஸ் வச்சிருக்கிற இடத்துலையும் உங்கள் வீட்டிலே இருக்குது, ஆகவே நீங்கள் 2 லட்சம் தரணும்னு ஒரு ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்களாம். அவர் அந்த அம்மாவுடைய மகன் சொல்லிட்டாரா, அப்படி ஒன்று 2 லட்சம் கொடுத்து செய்வனை எடுக்கவே வேண்டாம். ஊழியத்தில் கொடுக்கப்பட்ட வரங்களை விற்கிறாங்க, விற்கக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் பறிச்சிருவார் கண்டிப்பாக. இந்த உள்ளவன் வேணும் அவனுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. உண்மையாய் ஊழியத்தில் ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணணும், வருகைக்கு ஆயத்தமாக்கணும். நாம் ஆயத்தப்படணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். அதுக்காகத்தான் வரங்கள் கொடுக்கப்படுகிறது, தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே முதலாவது ஊழியம் செய்வதில் உண்மையாக இருக்க வேண்டும். 2வது அவரை பின்பற்றுவதில், தொழுது கொள்வதில், அவரை சேவிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். யோவா 4:23-24 அவரை உண்மையாய் தொழுது கொள்ளணும். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டுமா? ஏன்னா கர்த்தர் ஆவியாக இருக்கிறாராம். எந்த சொரூபத்திலே அவர் இல்லவே இல்லை. அப்படி உண்மையாய் தொழுது கொண்டா, தொழுது கொள்வதில் உண்மை காணப்பட்டுச்சுன்னா என்ன ஆண்டவர் தருவாருன்னா ஐஸ்வர்யத்தை தருவாராம். ஏன்னா ரோமர் 10:12 எழுதப்பட்டிருக்கிறது, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கு அவர் ஐஸ்வர்ய சமனராக இருக்கிறார். முதலாவது ஊழியத்தில் உண்மை உத்தமமாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார், அநேகத்தின் மேல் நம்மளை அதிகாரியாக வைப்பார். அதுதான் உண்மை. நம்முடைய பிரயாசத்தை பார்ப்பார். இரவும் பகலும் அப்படி சமூகத்தில் விழுந்து கிடக்கவும், போய் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணவும், அவர்களுக்கு புத்தி சொல்லவும், அவர்கள் ஆண்டவர் வார்த்தையில் நிலைத்திருக்க பண்ணவும், பின்வாங்காதபடி அவர்களை கர்த்தருக்குள்ள எப்போது என்னாலும் புத்தி சொல்லி வழி நடத்துகிறவர்களாகவும், அவர்களை நிலைநிற்க பண்ணுகிறவர்களாகவும், அவர்களுக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறவர்களாகவும் ஊழியர்கள் காணப்படும் போது கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரி வைப்பார். ஒரு சபை வச்சுருக்கீங்களா? இல்லை ஒரு சபை கூட சொந்த இடம் இல்லையா? அநேக சொந்த இடங்களை கர்த்தர் அநேக சபைகளை, அநேக மாவட்டங்களில், கிராமங்களில் தருவார். நீ உண்மையாக ஊழியம் செஞ்சு பாருங்கள். பண ஆசை எல்லாத்தையுமேக்கு வேறு. பண ஆசை இருக்கவே கூடாது. சரி, ஊழியத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் நம்மளை அதிகாரியை வைப்பார். தொழுது கொள்ளுதில் ஆவியோடு உண்மையாகவும் தொழுது கொண்டால் ஐஸ்வர்யம் நமக்கு நிறையவே ஆண்டவர் தருவார். அதே போல் உண்மையாய் தொழுதுகளோட அவர் இருப்பார். ஆண்டவர் சமீபமாக இருப்பாராம். அவரை தேடுவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? சமீபமாக இருக்கிறார். சங்கீதம் 101:2 பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள்னு பார்க்குறோம். 37 சங்கீதம் 4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது ஒரு இருதயத்தை வேண்டுதல் என்ன செய்வார், அவர் அருள் செய்வார்னு பார்க்குறோம். அப்போ அவரை ஆவியோடு உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளும்போது ஐஸ்வர்யம் கிடைக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு
நம்ம இருதயத்தின் வேண்டுதலையெல்லாம் அவர் அருள் செய்கிறாராம். தொழுது கொள்ளுவதில்லை, ஆராதிப்பதில்லை, செபிப்பதில்லை. உண்மையாயிருங்க. வீண் வார்த்தையில் ஜெபத்தில் அலப்பாதீங்க. அநேகர் அப்படியெல்லாம் ஆண்டவரை இப்படி செய்யுங்க, ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஆகவே ஜெபத்தில் அவரை தொழுது கொள்வதில், ஆராதிப்பதில் உண்மை தேவை. மூணாவதாக எபிரியர் 3:5 மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தானா. வீட்டில் உண்மை, ஆண்டவருடைய வீட்டில் உண்மை, அதாவது சபையில் உண்மையாக இருக்கணும், வெளியில் உண்மையாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே நம்ம பழகிற இடங்களில் உண்மையாக காணப்படுவது அவசியம். எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் யோக்கியமானவைகளை செய்யுங்கள் இருக்கு பைபிளில். நம்ம மேலே எதிரியானவன் குற்றம் சாட்டாதபடி நீங்களும் நானும் வீட்டில் இருக்கிற இடத்துல இருக்கிற ஏரியாவில் உண்மையாய் வாழணும், உண்மையாய் வாழணும். சகரியா 8:16 சொல்லுகிறது, அவனவன் பிறனோட உண்மையாய் பேச கடவன். யார்கிட்ட பேசினாலும் மிகப்படுத்தி பேசக்கூடாது. 50 பேர் வந்திருப்பாங்க பிரேயருக்கு, 100 பேர்னு சொல்லக்கூடாது. மிகப்படுத்தி பேசுறது அதில் உண்மை இல்லை. நீங்களும் நானும் சகல விதத்தில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அது நம்ம மூளைக்கே எட்டக்கூடிய அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஏன்னா 1 சாமுவேல் 26:23 அவனவன் உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் பலன் கொடுப்பாராம். எந்தெந்த காரியத்தில் உண்மையாக இருக்கோமோ அந்தந்த காரியத்தில் கர்த்தருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் ஆதியாகமம் 24:27 தமது உண்மையும் என் எஜமானுக்கு, அதாவது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தார், மறைக்கவே இல்லை எதையும். அவருக்கு முதலிடம் கொடுத்தார். ஓ நேசகுமாரன், ஓ ஏக புத்திரன், ஒரே குமாரனா எனக்கு பழி செலுத்துன்னு சொன்ன உடனே ஓகே பண்ணி என்ன செய்கிறாரு, அந்த மோரியா மலைக்கிட்ட 3 நாள் பிரயாணம் போய் என்ன செய்கிறார், அந்த மலையை கண்டுபிடிச்சிட்டார். அவனை வெட்டுவதற்கு கையை ஓங்கிட்டார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரே குமாரன். உண்மையாக இருந்தார் ஆண்டோடைய வார்த்தையில். முதலாவது ஊழியத்தில் உண்மை, வேலையில் உண்மை. 2வது அவரை பின்பற்றுவதில்ல, அவரை தொழுது கொள்ளுவதில், ஆராதிப்பதில்லை உண்மை, ஜெபிப்பதில் உண்மை. 3வதாக நம்ம இருக்கிற ஏரியாவில் உண்மை. அப்போ தான் நமக்கு வெக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் புகழ்ச்சிங்கீர்த்தியமாக வைப்பார். எந்த இடத்துல நம்ம வெக்கப்பட்டு ஆண்டவருக்காக சகிச்சு இருக்கோமோ அதே இடத்துல நமக்கு சொந்த வாசஸ்தலங்களை ஆண்டவர் தருவார். நிறைய ஆத்மாக்களை தருவார் இருக்கிற இடத்துல உண்மையாக இருந்தால். 4வதாக நம்ம பார்த்தோம், சாட்சியில் உண்மையாக இருக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம், அந்த ஸ்திரீ உண்மையை மறைக்காமல் சொன்னாள். திரளான கூட்டம் இயேசு பின்னாடி வருது. கானானிய ஸ்திரீ என்று பார்க்குறோம். அதாவது கானானிய ஸ்திரீயில் இப்போ பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம். அவள் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே பெரும்பாடு. எவ்வளவு காசு அவள் செலவழிச்சும் அவளுக்கு சுகமாகன்னு பார்க்குறோம். ஆனால் ஏசிட்ட வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாவேன்னு இருதயத்தில் சொல்லி கொண்டு வந்து தொடுறா. பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துக்குள்ள அந்த வியாதி நீங்கி அவள் பரிபூர்ண சுகம் பெற்றா. இந்த உண்மையான சாட்சியை எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிறார். பொய் சாட்சி சொல்லக்கூடாது. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறானா. நம்ம கூட்டத்தில் ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது. 4வதாக சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் செஞ்சால் ஆண்டவர் உலகத்தின் எல்லா இடங்களையும் நம்மளை என்ன செய்வார், சாட்சியாக வைப்பது உறுதி. அதே போல் ஆதியாகமம் 24:27 தன்னுடைய எஜமான், அதாவது தமது உண்மையை தம்முடைய எஜமானை விட்டு விளக்கவில்லை. யாரு? ஆண்டவர். யாரை சொல்கிறாரு? அந்த எலியசர் வேலைக்காரன் சொல்லுகிறான், பொண்ணெடுக்க போன வீட்டில் சொன்னான், எஜமான் ஒரு உண்மையானவர், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அதனால் பெற்றுக்கொண்டார். பாருங்க, அங்கே ஆதியாகமம் 13 நம்ம வாசிக்க முடியும். கர்த்தர் அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம்
பூமி கொள்ளாமல் போக மட்டும் இருந்ததாம். அந்த அளவுக்கு பணம், நிலம், இடம், பொருள், வீடு, அது இதுன்னு நிறைய அவனுக்கு தர்றாரு. எஜமான ஆண்டவர் செல்வ சீமானா மாற்றிருக்கிறாருன்னு போய் சொல்கிறாரு பொண்ணு வீட்டில். அப்போ ஆபிரகாமை போல விசுவாசம் சோதிக்கப்படும் போது நம்ம உண்மையாக இருக்கணும். விசுவாசிகள் நிறைய சோதனை வரும், ஆனால் அந்த சோதனையில் உண்மையாகவே சகித்து கொண்டு ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்கும்போது ஆபிரகாம் மேலே உள்ள ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து பலிக்கும். நம்ம மேலே உள்ள எல்லா சாபங்களும் உடையும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிற உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள்னு சொன்னவரே, நாங்கள் உண்மையாக இருக்கணும். வேலையில், ஊழியத்தில் ஆண்டவரே உண்மையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அலையலோயா இருக்காத அடுத்து உண்மை பின்பற்றுவதில்லை, தொழுது கொள்ளுவதில்லை, ஜெபிப்பதில்லை, உண்மை ஆராதிப்பதில் நாங்கள் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்குறோம். அலையலோயா இருக்காத்தா காராபா ஷபலபராபோ திகபலபராபா வரங்களில், வல்லமைகளை நாங்கள் பயன்படுத்துவதில்லை, உண்மையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே சாட்சி சொல்லுவதில்லை, உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்குறோம். பொய் சாட்சி சொல்லக்கூடாது. மெய் சாட்சி சொல்லுகிறவன் தான் உயிர்களை ரட்சிக்கிறான். 5வதாக ஆண்டவரே ஆபிரகாமை போல நாங்கள் கீழ்ப்படிந்து உடைய வார்த்தையில் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அலையலோய் அதை நிமித்தம் ஆண்டவரே தகப்பனே அவன் காலடிப்பட்ட எல்லா இடங்களையும் கண் பார்த்த எல்லா இடங்களையும் அவனுக்கு சொந்தமானது. தேவோல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் கண் பார்க்குற ஜனங்களெல்லாம் உமக்கண்டு சுதந்திரிக்கணும். கண் பார்க்குற இடங்களெல்லாம் ஜெப வீடுகளாக்க மாற்றணும். நாங்கள் எங்கள் மூலம் அதை நீங்கள் செய்யணும். கத்தேக்கோ ரோகோ ஓ ராபாதி காலாராபா ஜெபிக்கவே முடியல. உங்கள் மைண்டில் ஒரே போராட்டமாக இருக்குது. ஜெபிக்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியலை. பைபிள் வாசிக்கன்னு நினைக்கிறீங்க, முடியலை. அதில் கத்தர் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க, முடியலை. இதையெல்லாம் சிறையிருப்பை கத்தர் மாற்றுகிறார். அலையலோயா இருக்கா தேக்கோ ராபாதி கபா. அடிக்கடி உங்களுக்கு ஒரு பலவீனம் வருது, பிள்ளைகளுக்கு அடிக்கடி முடியாமல் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை, பலவீனப்பட்ட பிள்ளைகளை கத்தர் தொடுகிறார். ஏசு தொடுகிறார். சர்வாங்க சுகம் உண்டாவதாக. அலையலோயா இருக்கா தேக்காராவோ ரீகாதகலாராவோ ஓ ரபாதி கபாபை அக்கல்க கோ ரபாதி கபாபா. ஆமென் ஆண்டவரே. அலையலோயா. தேங்க்யூ ஜீசஸ். தலை சுத்து அடிக்கடி வருது, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கத்தர் அதை எடுத்து போடுகிறார். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.